கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்போடு அழைத்த பாஸ்டரியாகவும் நன்றி செலுத்துகிற குடும்பத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி தேவன் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஏகமாய் ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தை எங்களுடைய ஆழமாக இருதயத்தை பதியட்டும். உங்களுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை இந்த காலை வேலையில எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க என்று எல்லாரும் ஏகமாய் கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என் வார்த்தையில் வந்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை இந்த சபையிலே கொண்டு வந்து நிறுத்தினீங்க. இந்த அருமையான சபை இந்த பட்டணத்திலே, இந்த பகுதியிலே உமக்கென்று சாட்சியாய் விளங்கத்தக்க தேவன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்ததப்பா. ஆவியானவர் இதற்கு கண்காணியாய் இருக்கிறாங்க. தேவனே, போதகரையும் குடும்பத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. இந்த ஜனங்களுக்கு மெய்ப்பராக இருந்து நடத்த நன்றி செலுத்துகிறேன். அடியனை கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்காக நிற்கிறோம். இவ்வளோ நேரம் உண்மை ஆராதித்தோம். கிருபை, இரக்கம், தயவை நினைத்தோம்ப்பா. உண்மை ஆராதிப்ப நாங்கள் அதற்கு தானே உயிர் வாழ்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். பேசுங்க, ஒவ்வொரு தேவ ஜனத்தோடு பேசுங்க. நீங்க வார்த்தையை விட்டு அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஏசப்பா, எல்லாருடைய இருதயங்களை திறந்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை உற்று கவனித்து கேட்க ஈரியாளுடைய இருதயத்தை திறந்தது போல இந்த தேவ ஜனனுடைய இருதயத்தை திறந்தவர்கள் உற்று கவனிக்க வார்த்தையில் ஆழமாய் பதிய 100 மடங்கு அவர்களுக்குள்ளே பலனை தரணும். ஒருத்தருக்குள்ள 30-60 நல்ல 100 மடங்கு பலன்களை தர கிருபை தருகிறாங்க. அவர் சிந்த இருதயத்தையும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வேலை போடுகிற பொல்லாத பிசாசு யாரோட சிந்தைக்குள்ள புகழவே கூடாது. முற்றிலுமாக இந்த வளாகத்தை எல்லா தேவ ஜனங்கள் அடியன் எல்லாரையும் ஆவியானுடைய ஆளுகையிலே நான் கொண்டு வருகிறேன். ஆவியானவர் பலத்த கிரியை இந்த காலை வேலையில இந்த சபையில வெளிப்படுத்துங்க. இந்த அசைவாடுகள் இருப்பதாக அதே காப்பாசியான மதுவும் தான் ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா, ஸ்தோத்திரம். அடியனை மறைவீராக என்னுடைய பேச்சு பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனிப்புள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஏசப்பா. கிருபையின் கருணையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறேன், ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பலிபீடமும் பூரணமும். பலிபீடமும் பூரணமும். அதற்கு ஆதாரமாக ஒரு 3 வசனங்களை வாசியுங்க. எபிரேயர் 13:9, எபிரேயர் 13:10, எபிரேயர் 13:10. நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஆதியாகமும் 35:1-3. ஆதியாகமும் 35:1-3. தேவன் யாக்கோபை நோக்கி அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். 3வது வசனம், நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த 3 வசனத்தை கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. 2 வசனம் படித்ததுல நீ கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. யாக்கோபு சொல்லுகிறான், நான் உனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நான் உனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பலிபீடமும் பூரணமும். பலிபீடமும் பூரணமும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பலிபீடம் என்று பார்க்கும் பொழுது எதுவென்றால் வானத்தையும் பூமியும் இணைக்கிறதா இருக்கிறது. இந்த மேடையை என்ன சொல்லுகிறோம்? பலிபீடம் என்று சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? கர்த்தருடைய தாசன்
கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறதுனாலே பலிபீடம். வானத்தையும் பூமியும் இணைக்கிறது தான் பலிபீடம். ஆதியிலிருந்து வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய மனிதர்கள் அப்போது ஆதி தொடர்கொண்டு பலிபீடத்தை கட்டி கொண்டே வருகிறார்கள். முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டின இடத்தை எங்கே என்று பார்ப்போமே என்றால் ஆபேல் காயினை பார்க்க முடியும். ஆனால் பலிபீடம் என்ற வார்த்தை அங்கு போடப்படலைனா கூட அங்கே பலிபீடம் என்று நாம் அங்கீகரிக்க முடியும். ஏனென்றால் லூக்கா 11:51 கர்த்தர் சொல்லுகிறார், ஆபேலின் ரத்தம் எங்கே சிந்தப்பட்டதா? பலிபீடத்திலே சிந்தப்பட்டதா? அப்போ நல்லா கவனிங்க, அங்கே பலிபீடம் அங்கே முதலாவது கட்டினார்கள். ஏன் கட்டுகிறார்கள்? எதற்கு பலிபீடம்? ஏன் பலிபீடம்? ரெண்டே நோக்கம், 2 காரணம் தான். ஒன்று, தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட. 2, தேவனோடு இணைய, தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, தேவனுடைய மனதை புரிந்து கொள்ள, தேவனுடைய சித்தத்தை அறிய, மாத்திரமல்ல தேவனுடைய கோபத்தை தணிக்க, அதை சாந்திப்படுத்த, நம்முடைய வழிகளில் அறிந்து கொள்ள. இதற்கு தான் ஆதி முதற்கொண்டு பலிபீடத்தை கட்டி கொண்டே வந்தார்கள். அது மாத்திரமல்ல, முதலாவது பலிபீடம் என்று எங்கே சொல்லப்படுகிறது என்றால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நோவா வெளியே வந்த உடனே ஜல பிரயலத்திலே தாக்கப்பட்டது. வெளியே வந்த மாத்திரத்திலே அவர்கள் அங்கே பலிபீடத்தை கட்டுகிறார்கள். பலிபீடு தேவன் ஊக்கிற கோபத்தோடு இருக்கிறார். பயங்கர கோபம். மனிதனை ஏன் படைத்தேன்? இவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் பொல்லாததா இருக்கிறது என்று அழிக்க சித்தம் கொண்டு அவரும் 8 பேர் மாத்திரமே காக்கப்பட்டு சல பிரயலத்தினால முழு உலகத்தையும் அழித்து போட்டார். அவ்வளவு கோபத்துல இருக்கிறார். ஆனால் அந்த பலிபீடம் கட்டின மாத்திரத்திலே, அவன் கட்டின உடனே அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு சுகந்த வாசனையை தேவன் நுகர்ந்தார். நுகர்ந்த மாத்திரத்திலே தேவனுக்கு சுகந்த வாசனை வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவர் மனம் ஆசீர்வதிக்க திரும்புகிறது. உடன்படிக்கைக்குள்ள வருகிறார். பலிபீடம் பாருங்க, பலிபீடம் கட்டும் பொழுது என்ன ஆகுறது? உடன்படிக்கை. தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அங்கே பார்க்கும் பொழுது நோவா குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்தார். அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானொலியை வைக்கிறார். பலிபீடம் செய்யக்கூடியது பாருங்க. அப்படியே காலம் போக போக ஆபிரகாம் சீகேமில வந்த மாத்திரத்தை பலிபீடத்தை கட்டுகிறார். பெத்தேலிலே வரும்பொழுது பலிபீடத்தை கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, பெயர்சபால எப்ரோன்ல பலிபீடத்தை கட்டிக்கொண்டே வருகிறார். யாக்கோபு, ஈசாக்கு, வேத முழுக்க நாம் பார்க்க முடியும். மோசே, யெகோவா நிசி என்ற ஒரு அழகான பலிபீடத்தை கட்டுகிறார். எல்லாரும் கிதியோன் ஒவ்வொருவரும் பலிபீடத்தை கட்டி கொண்டிருக்கார். நான் சொன்னேன், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நானும் உனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக வந்து கொண்டிருந்த கால சமயத்தில் தான் தேவன் என்ன செய்தார் என்றால், வானத்திலே பரலோகத்திலே இருந்த ஆலயத்தில் அப்படியே அதே மோசேக்கு காண்பித்தார். பரலோகத்திலே ஆலயம் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. தேவன் வெளிப்படுத்தும் விசேஷத்தை சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய ஆலயத்தில் அவனை பூணாக்குவேன். புதிய எருசலேமில் தான் ஆலயம் இருக்காது, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் அது வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த ஆலயத்தை காண்பித்து அதே மாதிரி இந்த பூமியிலே அவனை பண்ண சொன்னார். அநேகருக்கு பெசலேயருக்கும் அகோலியாவுக்கும் கிருபையும் ஞானத்தின் வரங்களையும் கொடுத்து அதை செய்ய தேவன் உதவி செய்தார். இந்த பலிபீடம் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க, 2 பலிபீடம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும் பொழுது அதனுடைய நுழைவாயிலே ஒரு வெண்கல பலிபீடம் என்று ஒன்று இருக்கு. வெண்கல பலிபீடம். இன்னொன்று பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு தூப பீட பலிபீடம் ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், வெளி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் திருவாசனம் இருக்கு. தேவன் தான் பரலோகத்திலிருந்து அங்கே வந்து மோசேயோட பேசுவார், ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஷக்கீனா, க்ளோரி, அவருடைய மகிமை அந்த இடத்துல வரும். பரிசுத்த ஸ்தலத்திலே 3 இருந்தது. இடது பக்கத்திலே குத்து விளக்கு இருந்தது, வலது பக்கத்திலே சமூக தப்பங்கள் 6, 6, 12 இருந்தது. நடுவுல திருவாசனத்திற்கு முன்பதாக நடுவுல தூப பீடம் என்று இருந்தது. இதற்கு வெளிப்பிரகாரத்திலே வெண்கல பலிபீடம். இந்த வெண்கல பலிபீடம் என்ன செய்வதற்கு ஆக என்று பார்க்கும் பொழுது வெண்கல பலிபீடத்திலே தான் கொண்டு வந்து
சர்வாங்க தகன பலியாகட்டும், குற்ற நிவாரண பலியாகட்டும், பாவ நிவாரண பலியாகட்டும், போஜன பலியாகட்டும், சமாதான பலியாகட்டும், அவனவன் தன்னுடைய சக்திக்கு தக்கதாக காளையோ ஆட்டையோ இப்படி கொண்டு வந்து அங்கே பலி செலுத்துவார்கள். எதற்கு? பாவங்கள் மன்னிக்கப்பட, அந்த பாவம் மன்னிக்கப்பட. எதற்கு? ரத்தம் சிந்தப்படும். அங்கே எந்த மிருகமோ அதை வெட்டி அந்த வெண்கல பலிபீடத்திலே வைத்து தகனிக்கும் பொழுது தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகும். நல்லா கவனியுங்க. இந்த பலிபீடத்திலே, வெண்கல பலிபீடத்திலே இடப்படுகிற எந்த ஒரு மிருகமாகட்டும் அதுவும் பரிசுத்தமாக ஒரு பிழை இல்லாததாக இருக்கணும். லேவியராகமம் 22, 23 நீங்கள் பார்க்கும் பொழுது அதை வாசிக்க முடியும். 22 மாட்டாது. அதே போல ஆசாரியனும் பரிசுத்தமாக நாங்கள் நெருங்கும் பொழுது பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி இருக்க வேண்டும். பலி செலுத்தப்படுவதும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் தேவன் அதை அங்கீகரிப்பார். இந்த பலிபீடத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பிறகு ஆசாரியன் என்ன செய்யணும்னா, நல்லா கவனிங்க, இங்கே தகனிக்கப்பட்டது அல்லவா, நெருப்புள் தழல் இருக்கும். அந்த நெருப்பு தழலை எடுத்துக்கொண்டு இந்த தூப பீடத்தில் தூபம் ஏற்க வேண்டும். அதற்காக அவன் வேற எங்கிருந்தும் நெருப்பு தழலை எடுக்கக்கூடாது. எந்த பலி வெண்கல பலிபீடத்தில் செலுத்தப்படுகிறதோ அங்கே இருந்து அந்த தழலை எடுத்து அந்த பொற் கிண்ணத்திலே தூபம் காட்டுகிற பொற் கலசத்திலே அவன் போட்டு தேவன் தூப வர்க்கத்துக்கு என்று வைத்த 5 விதமான அந்த 5 விதமான ஒரு பொருட்களை அவன் அதிலே அதை பொடியாக்கி அதை போட்டு தூப பீடத்திலே கொண்டு வந்து தூபத்தை ஏற்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இதை தவிர்த்து அவன் வேற எங்கிருந்தும் அக்கினி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்திலே நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை எடுத்தபடியினாலே தேவனுடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவளை கொன்று போட்டது. அப்போ எங்கிருந்து அவளை எடுத்துக்கிட்டோம்னா, எங்கே பலி பகனிக்கப்படுகிறதோ அங்கிருந்து கொண்டு வந்து இந்த தூப பீடத்திலே தூபத்தை ஏற்க வேண்டும். இது தூப பீடம் எதற்கு அடையாளம்? செபத்திற்கு அடையாளம். சங்கீதம் 141:2 சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், வாசிங்க. தூபமாகவும் அந்தி பலியாக இருக்குது. இந்த தூப பீடத்திலே காலையும் மாலையும் ஆசாரியன் தூபத்தை ஏற்க வேண்டும். கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் இந்த வாசனை சுகந்த வாசனையா இருக்கும். தேவனுக்கு நல்லா கவனிங்க. 2 பலிபீடத்தை சொன்னேன், வெண்கல பலிபீடம், தூப பலிபீடம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பலிபீடம் மகா பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமாக எப்பொழுது இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காலை வேளையில பலிபீடம் என்று சொன்னால் சபத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். அந்த பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 6. பன்னெண்டாம் வசனம் அதையும் வாசிங்கம்மா. 13. அது 3 முறை கர்த்தர் அதே சொல்லுகிறார். பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், அவிழ்ந்து போகவே கூடாது. தேவனுடைய பிள்ளை அது எதை குறிக்கிறது என்றால், ஜெபம் எப்பொழுதும் ஏறிடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் எப்பொழுதும் ஏறிடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தூப பீடத்திலையும் தூபம் ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் போகவே கூடாது. அந்த தூபம் ஏற்கப்பட்டு இந்த சுகந்த வாசனை கர்த்தருக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பலிபீடம் இருக்கிற இடம்தான் என்னவென்றால் தேவன் தங்குகிற வாசஸ்தலம், வீடு. முதலாவது
யாக்கோபு பெத்தேலிலிருந்து அவனுடைய வீடு கானானிலிருந்து பதானாராமுக்கு போகும்போது பெத்தேலிலே வந்து காலத்திலே ஒரு கல்லை எடுத்து தலையணியாய் வைத்து படுக்கும் பொழுது தேவ தரிசனம் கிடைக்கிறது. கர்த்தர் பேசுகிறார். காலையில எழுந்த உடனே அந்த கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணி அதற்கு என்ன சொல்லுகிறார் அந்த இடத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம். இருந்தது. 17ஆம் வசனம் வாசிங்கம்மா. பலிபீடம் எங்கே வருகிறதோ அது தேவனுடைய வீடாய் மாறுகிறது. தேவனுடைய வீடாய் மாறுகிறது. இந்த பலிபீடம் உங்களுடைய வீட்டிலே பலிபீடம் கட்ட இருக்கும் பொழுது தேவன் அங்கே வந்து விடுவார். தேவனுடைய வீடாய் அது மாறும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தையும் வாசிங்க. கவனமா நீங்க கவனித்துக் கொண்டே வாங்க. யாத்திராகமம் 20, 24, 25, 26. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ பலிபீடம் எங்கே கட்டப்பட்டு வருகிறதோ தேவன் அவருடைய நாமம் அந்த இடத்துல பிரஸ்தாபம் ஆகிறது. பிரஸ்தாபம் ஆகும் பொழுது அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த பலிபீடத்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆகவேதான் எப்பொழுதும் பலி நம்ம வீட்டில இருந்து கொண்டே இருக்கணும். நமக்கும் பலி இருந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய குடும்பத்திற்கு பலிபீடம் கட்டப்பட்டு இருக்கணும். நம்ம வீட்டிலே பலிபீடம் கட்டப்பட்டு இருக்கணும். இன்றைக்கு பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஜெபம். ஏன்னா பூர்வ வர்க்கத்திலே ஜெபம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக போகிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த பலிபீடம் இருக்கிற இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறார். பலிபீடம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ உங்க வீட்டுல எப்பொழுதும் பலிபீடம் அழகாய் கட்டப்பட்டு கொண்டே இருக்குமே. ஆனால் கர்த்தர் அங்கே வந்து இருப்பார். கர்த்தர் அந்த இடத்துல கட்டாயம் இருப்பார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கு என்று சொன்னேன். அது எதை அர்த்தம்? இந்த வெண்கல பலிபீடத்திலே இப்போ ஆசாரியர் முன்பதாக இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக வந்தார். அவர் நாம் பலியாக இருக்க வேண்டிய நம்முடைய பாவங்களுக்காக அந்த வெண்கல பலிபீடத்தில் இருக்க வேண்டிய இடத்துல அவரே பலிபீடமுமாய் மாறி பலியாய் மாறினார் கல்வாரி சிலுவையில். ஆகவே சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நல்லா கவனிக்கணும். இப்பொழுது எனக்கு ஒரு பலிபீடம் உண்டாக்கி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எதை? நீ ஜெபத்துல. எதற்கு? நான் முன்பதாகவே உங்களுக்கு சொன்னேன். பலிபீடம் கட்டுறது 2 நோக்கம். என்ன நோக்கம்? 1 பாவம் மன்னிக்கப்பட, 2 தேவனோட இணைய. பாவம் மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கப்பட்டது. எப்படி? கிறிஸ்து நமக்காக வெண்கல பலிபீடத்திலே பலியாய் கல்வாரியிலே தொங்கினார். அப்போ நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்போ இப்போ நாம் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஏன் கட்டணும்? தேவனோடு நெருங்கி கொண்டே இருக்க, தேவனோடு எப்பொழுதும் நெருங்க. அதற்கு தான் சொன்னேன். அவர் சொல்றார், எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு, நான் உமக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். இந்த காலகட்டத்திலே பலிபீடம் கட்ட வேண்டுமா? நம்முடைய கிறிஸ்துவாகிய ரட்சகர் தானே நமக்காக பலியாகி மாறினாரே. ஆம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பேதுரு எதை எழுதுகிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. ஓஹோ, இப்பயும் நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். ஏன்? தேவனார் கிறிஸ்துவில்
நல்ல பலிகளை செலுத்தும்படியாக. ஏனென்றால் நம்ம அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் வரவழைக்கப்பட்டது. எப்படி தெரிந்துகள்? ஆசாரியர் கூட்டமா இருக்கிறோம். ஆசாரியர் கூட்டம். ஆசாரியன் எதை செய்வான்? வெண்கல பலிபீடத்திலே பலியை செலுத்தினதை எடுத்து கொண்டு வந்து தூபபீடத்திலே பலியை செலுத்துவான். தூபபீடத்தை தூபத்தை ஏற்றுக்கொண்டிருப்பான். இது சுகந்த வாசனையா இருந்த பிறகு அந்த கிருபாசனத்திலிருந்து ஒரு கிருபை வெளிப்படும். ஜனங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிற நம்ம வீட்டிலே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப தூபம் இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் எப்பொழுது ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருந்துன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் அவர் போய்கொண்டே இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த கிருபாசனத்திலிருந்து திரை நமக்காக கிழிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து கிருபை உண்டாகி கொண்டிருக்கும். கிருபை நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். நாம் எதுல எல்லாம் குறைப்பட்டிருக்கிறோமோ கிருபை நிறைவு உண்டாகும். நமக்கு என்ன தேவை? கிருபையை விட ஒரு மனுஷன் வாழ்க்கையில வேற என்ன கேட்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. சங்கீதக்காரனாக தாவீது 27ஆம் சங்கீதம் இருக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே சொல்லுவார், நான் என்ன பார்க்கணுமா? உம்முடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். 63ஆம் சங்கீதம் வரும் பொழுது 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை கண்டேன். எங்க? உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். இந்த மகிமை எங்க இருக்கும்? கிருபாசன தண்டையில தான் இருக்கும். குளோரி, ஷெக்கினா குளோரி அங்கேதான் இருக்கும். அப்போ தாவீதுக்கு ஒரு வாஞ்ச, நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும்ட்டு. அந்த தாவீது பார்க்கிறார். எங்க பார்க்கிறார்? 63ஆம் சங்கீதத்துல துவக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திலே பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஏன் கர்த்தர் பல வேளையில வனாந்தர பாதையை நம்மை நடத்துகிறார்? ஏன் பல வேளையில வறட்சியை நமக்கு அனுமதிக்கிறார்? ஏன் என்றால் அவருடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும் என்றுதான். உங்கள் ஜெபம் பல வேளையில கேட்கப்படாதது போல இருக்கிறது. பல வேளையில தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஏன் இப்படிப்பட்ட வறட்சி? ஜெபிக்கிறேனே, கொடுக்கிறேனே, சபைக்கு வருகிறேனே, எல்லாம் செய்கிறேனே, இருந்து கூட ஏன் என்றால் தேவன் உங்களை என்னை அழிக்கிறதுக்கு அல்ல, வனாந்தரத்தில் உங்களை கட்ட, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த. வனாந்தர வாழ்க்கையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்துவில உறுதியாக இருங்க. தேவன் எங்கெல்லாம் வனாந்தரத்தை ஜனத்தை நடத்தினாரோ வனாந்தரத்தை தம்முடைய மகிமையை காண்பித்தவராய் இருக்கிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார் பாருங்க. யுத்தமே காணப்பட வனாந்தரத்தை கொண்டு வந்தார். அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. அந்த தண்ணீர் இல்லாத இடத்துல வந்த உடனே தண்ணீர் இல்ல, முறுமுறுக்கிறாங்க. அடுத்து என்ன இருக்கு? ஒரு கசப்பான தண்ணீர். மாறா, இப்போ தண்ணியே கிடையாது, இப்போ ஏதோ ஒரு தண்ணி கிடைக்குது, ஏதோ ஒண்ணு கிடைச்சது பார்த்தா அதுவும் கசப்பு. ஆனா தேவன் விட்டாரோ, அடுத்ததே ஏழிமை வைத்தார். வனாந்தரத்தை உங்களுக்கு ஏழிமை கொடுப்பார். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏழிமை கொடுப்பார். 12 நீரூற்றுள்ள 70 பேர்ச்சம்பழ நீருக்கு கொடுப்பார். வனாந்தர வாழ்க்கை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அங்கேதான் தேவனுடைய மகிமை. 63ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நான் மகிமையை கண்டேன். எங்கே? யூதாவின் வனாந்தரத்திலே, வனாந்தர பாதையிலே மகிமையை கண்டேன். சரி, கிருபாசனத்துல இருக்கிறது உங்க மகிமையை கண்டேனே, அதனால என்ன? அடுத்த வசனமே சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஒன்று புரிந்து கொண்டார். தேவ மகிமையை கண்ட உடனே என்ன தெரியுது? ஜீவனை பார்க்கிறோம், கிருபை மேலானது. ஐயா, உங்க மகிமையை நான் கண்டுட்டேன், நான் பார்க்கணும் ஆசை. இப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சு, எதுவுமே எனக்கு பெருசு இல்ல. இந்த பூமியில நான் எதையுமே கேட்க மாட்டேன், உங்க கிருபையை மாத்திரம் கேட்பேன். ஏன்னா ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது. பவுல் அழகாக சொல்லுவார், நான் நிற்பது அவருடைய கிருபையே, நான் பிரயாசப்பட்டது அவருடைய கிருபையே, எனக்கு வரங்கள் கிடைத்தது கிருபையே, ஊழியத்திலே எல்லாம் கிருபையே, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். அதனால என் பலவீனத்தில் நான் எதை செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். கிருபையை உணர்ந்த மனுஷன் தான் வனாந்தரத்திலும் சரி, பலவீனம் சரி, வறட்சியிலே சரி, நெருக்கத்திலே சரி, கண்ணீரின் பாதையிலே சரி, அதை சந்தோஷமாக மேன்மை பாராட்ட முடியும். ஏனென்றால் ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது, கிருபை. கிருபை நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பாருங்க, தாவீது அதுதான் சொல்லுகிறார், நான் உங்களுடைய மகிமையை கண்டுட்டேன். மகிமையை கண்டதுனால எனக்கு என்னையா? கிருபை. கிருபை கிருபை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். கிருபை எதை வேணாலும் செய்யும். ஏன்னா நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். அந்த கிருபை அல்ல, கிருபாசனத்திலிருந்து கிடைக்கிற கிருபை. He is a God of all grace என்று வேதம் சொல்லுது. சகல கிருபை பொழிந்தின தேவன். எல்லா கிருபை அவர்கிட்ட உண்டு. எதுக்கு கிருபை வேணுமோ அவ்வளவு கிருபை உண்டு.
நாம் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய பலிபீடம், ஜெபம் பலிபீடம், இந்த தூப பீடம் எங்கே இருக்கு? அந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கு. கிருபாசனத்திலிருந்து முன்பதாக இருக்க பெறணுமே என்றால் தைரியமா கிருபாசனத்தண்டை சேர ஜபத்திலே தேவனுடைய பிள்ளைகளை உங்க வீட்டிலே எப்பொழுதும் ஜப பலிபீடம் இருந்து கொண்டே இருக்கட்டும். உங்க குடும்பத்திலே ஜப பலிபீடம் இருந்து கொண்டே இருக்கட்டும். ஜப பலிபீடத்தை குறித்து அதிகமாக நான் பேச வேண்டும் இருக்கிறேன். நான் நேரம் எனக்கு குறுகி இருக்கிறது. பாருங்க, பலிபீடம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய மண்டலமாக நாம் இருக்கிறோம். நம்ம இருக்கிறது ஒரு மாம்சம். பலிபீடம் பயங்கரமா கட்டப்படுமையானால் ஆவிக்குரிய மண்டலத்தோடு நாம் இணைய முடியும். அதுதான் ஒரு பலிபீடம் செய்யக்கூடியது. அது மாத்திரமல்ல, இந்த பலிபீடத்தை பார்க்கும்போது தாவீது கூட அர்னோன் என்ற அந்த களத்திலே இருக்கும் பொழுது 1 நாளாகமம் 21:22 வாசியுங்க. 22:1 1 நாளாகமம் 22:1. இதுவே அப்போ நான் முன்பே உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? பலிபீடம் இருக்கிற இடம் தான் தேவனுடைய வீடு. பலிபீடம் இருக்கிற இடத்துல அவர் நாம பிரஸ்தாபம் பண்ணுகிற இடம். இப்ப நம்ம வீட்டில பலிபீடம் கட்டப்பட்டு நான் பலிபீடத்தை அழகாய் கட்டி எழுப்பணுமே, ஆனால் தேவனுடைய வீடாக மாறிடும். தேவன் வந்து விடுவார். சரி, இப்போ இந்த காரியத்தை நீங்க புரிந்திருப்பீங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நாம் ஏன் பலிபீடம் கட்ட வேண்டும் என்றதை நீங்க புரிந்து கொண்டு இருப்பீங்க. ஏனால் பேர் அழகாக சொல்லுகிறார், நாம் பலிபீடத்திலே பலி செலுத்த நாம் ஆசாரிய கூட்டம் பலியை கட்டிக்கொண்டு. இது ஜப தூபம். இன்றைக்கு உங்க கவனத்தை ஜபத்திற்கு மாத்திரம் ஈர்க்க விரும்புகிறேன். ஏன்னா பலியிலே ஸ்தோத்திர பலிகள் இருக்கு, அநேக பலிகள். ஆனால் மிக முக்கியமானது ஜபம் என்னும் பலிபீடம், தூப பீடம் கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அங்கிருந்து கிருபை வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்த, வாலிப பிள்ளைகளை நடந்த ஒரு சம்பவம், ஒரு தேவ மனிதன் தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் அழகாக ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடம் கட்டுறதுனால அந்த மனிதனுக்கு கிடைத்த கிருபை மேலானது, உயர்வு யோசித்து கூட பார்க்க முடியாதது. அதை பார்த்துட்டு பூரணத்துக்கு போறேன். ஏனென்றால் செய்தி தலைப்பு பலிபீடமும் பூரணமும். இப்ப பலிபீடம்னா என்ன? ஜபம். எப்படி புரிந்து கொண்டீங்க? வெண்கல பலிபீடத்திலிருந்து தூப பலிபீடம். அந்த தூப பீடம் முற்றிலும் பொன்னினால் செய்யப்பட்டது. முற்றிலும் பொன் தேவனுக்கு சமானமானது. அப்போ இதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பூரணம் உண்டாகும். அதற்கு முன்பதாக இந்த தானியேல் கட்டின பலிபீடத்தை பாருங்களேன். ரொம்ப அருமையான ஒரு பலிபீடம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் பலிபீடத்தை கட்டுகிறார். தானியேல் ஒரு சாதாரண அடிமையாக யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். நேபுகாத்நேசருடைய முதல் வருஷத்திலேயே இது நடக்கிறது. வந்த இடத்துல பார்க்கும் பொழுது முன்பின் அறியாத ஒரு ஊர். பாஷை மாற்றப்படுகிறது, கலாச்சாரங்கள் மாற்றப்படுகிறது, எல்லாம் மாற்றப்படுகிறது. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஆனாலும் தன்னுடைய வாலிப நாட்களிலே அந்த தேவ மனுஷன் ஒன்றை கற்றுக்கொண்டார், பலிபீடத்தை கட்ட, ஜெபம் என்னும் பலிபீடத்தை கட்ட. இங்கே பாருங்க, இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ராஜா ஒரு கட்டளை எடுக்கிறார். 30 நாளுக்கு தான் ஜெபிக்காம இருக்கணும். 30 நாள் தான் ஜெபிக்கிறவன் சிங்கக்கெபியிலே போடப்படணும். ஆனால் தானியேலை பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, ஏறத்தாழ இந்த சம்பவம் அப்போ தானியேலுக்கு 70-80 வயதாகியிருக்கிறது. நேபுகாத்நேசார் 40 ஆண்டு காலம் அரசாண்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவனுக்கு பிறகு அவன் குமாரனாக பெல்ஷாத்சார்
பெல்சசாருக்கு பிறகு தரியு. இத்தனை ராஜ்யபாரம் காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அதை நம் வசனத்திலே வாசிக்க முடியும். ஒரு ராஜா இல்ல, 2 ராஜா இல்ல. நெபுகாத்நேசார் போனான், பெல்சசார் வந்தான், தரியு வந்தான், கோரேஸ் வந்தான், தானியேல் 1 ஜெயம் ஜெயம். ஏன்னா பலிபீடத்தை அழகாய் கட்டின தேவ மனுஷன். என்ன சொல்லுகிறாங்க, 70-80 வயது தன்னுடைய வாலிப நாட்களிலே பிடிக்கப்பட்டு வந்தவர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்துட்ட பிறகும் தன் மேல் அறையிலே அவருக்கு ஒரு ஜெப அறை இருக்கிறது. ஒருவேளை வசதி இல்லாதனால நமக்கு ஜெப அறை இல்லாம இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை எமில் ஜெபசிங் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது ஒரு ஜெப பாய் உங்களுக்கு ஒன்று இருக்கணும், பைபிள் தனித்து பைபிள் இருக்கணும், பாட்டு புஸ்தகம் ஒன்று இருக்கணும், டாமரண்ட் ஒன்று இருக்கணும். இதை எடுத்த உடனே பிசாசுக்கு தெரியணும் இவங்க ஜபத்துக்கு ஆயத்தமாகி விட்டாங்கன்ட்டு. அப்ப பாருங்க, தானியேல் ஒரு ஜெப அறை இருந்தது. அது ஜெப அறை. அடுத்து பாருங்க, நேராக அங்கே தான் முன் செய்து வந்தபடியே சீராக கன்சிஸ்டண்டாக, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஜபம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பண்ண இல்லை, சீராக முன் செய்து வந்தபடியே. வாலிப வயதுல வந்தது ஒரு 20 வைத்துக்கோங்க, இப்போ 70 வயதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. 50-60 வருஷமா விடாம சீரா கன்சிஸ்டண்டா அப்படியே என்ன செய்யறானோ, எது இருக்கோ இல்லையோ, தானியேலுக்கு உயிரை காட்டிலும் எது மேலானதாக மாறிவிட்டது? ஜப பலிபீடம். இந்த பலிபீடம் உயிர் போனாலும் பரவாயில்ல விடலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபத்திற்கு மாத்திரம் நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். ஜபத்தை விட்டு விடுவோம் எளிதா. கரண்ட் இல்லையா, ஜபத்தை விட்டுருவோம். மழை பெய்தா ஜபத்தை விட்டுருவோம். எது இருக்கு அந்த நேரத்தை விட்டுடுவோம். இல்ல, தானியேலுக்கு உயிரை பார்க்கிலும் ஜபம் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஏதோ ஒரு நாள் செஞ்சா, 2 நாள், 1 வருஷம் செஞ்சா, 2 வருஷம் செஞ்சாருல்ல, ஏதோ பதில் கிடைக்குது, பதில் கிடைக்கல, ஏதோ அதுதான் லைஃப் ஸ்டைல். எப்போ தானியேலுக்கு இருக்குதோ இல்லையோ, சட்ட திட்டங்கள் வருதோ, ராஜாக்கள் இருக்கிறார்களோ, ராஜாக்கள், அவளுக்கு ஒண்ணுதான், பலிபீடம் கட்டுவேன், அவ்வளவு ஜெப பலிபீடம் கட்டிக்கொண்டே இருப்பேன். சீராக கன்சிஸ்டண்டாக வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஜபத்தை பலிபீடம் அழகாய் கட்ட பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. எப்பொழுதும் ஒரு நேரத்தை குறித்துக் கொள்ளுங்க. அதிகாலையோ ராக்காலமோ. நேற்று தினத்துல நான் ஒரு காரியத்தை சொன்னேன். தேவன் என்னை வந்து தொட்ட ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரம் என்றால் கர்த்தர் கண்டிப்பா வருவார். நீங்க எடுத்து ஒரு நேரத்தை வைத்து அதை விடாம கடைபிடிங்க. எது இருக்கோ இல்லையோ பாருங்க. தானியேலுடைய வாழ்க்கையிலே அங்கே தான் முன் செய்து வந்தபடியே கன்சிஸ்டண்டாக சீராக தினம் 3 வேளையும் கண்டினியூஸாக. யாராவது அவ்வளோ பொறுப்புல இருக்க வேண்டியவருக்கு பாருங்க, 3 வேளையும் விடாம, ஒரு நாள்ல 2 நாள் இல்லை. பலவீனம் வந்தாலும் தானியேல் போவார், மேலறையில போய்வாரு. தானியேல் ஜெபிக்கிறதா ஒரு தேசத்தை குற்றமா கொண்டு வந்து பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெபம் பலிபீடம் கட்டப்பட்டு வருகிறது பாருங்க. அப்புறம் எப்படி வாழ்க்கை ஜெயம் எடுக்காம போக முடியும்? தேவன் சும்மா இருப்பாரோ? சுகந்த வாசனை போய்கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கை ஜெயமாக மாறாமல் இருக்குமோ? ஆகவே தான் அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவன் வெளிச்சமாய் இருக்கிறான். 5:11 சொல்லுகிறது, அவன் வெளிச்சம் ஒரு தேசத்துல இருக்கிறான். மற்றவங்க சொல்லுகிறாங்க, நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தானே, வெளிச்சமா இருக்க வேண்டிய நற்கிரியை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டியதானே. எப்படி செய்ய முடியும்? முதல்ல ஆரம்பிக்கப்பட வேண்டியது ஜப பலிபீடம். இந்த பலிபீடம் கட்டப்பட்டு கொண்டு இருந்தாதான் நாம் வெளிச்சமாக மாற முடியும். பாருங்க, முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் கண்டினியூஸா தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிட்டா என்ன வரும்? வேர்வை வரும். வேர்வை சிந்துவோம்ல, அவ்வளோ ஒடுக்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் முழங்கால் படியிட்டார் என்று வாசிக்க முடியும். சாலமோன் அவ்வளோ பெரிய ராஜா, முழங்கால் படியிட்டு ஜெபித்த மாத்திரத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அப்போ முழங்கால்ல ஜபனாக பிள்ளைகள் முழங்கால முடக்குங்க. அந்த வயதில, வாலிப வயதில்லை, அவர் வயதாகி விட்டார். அப்போ முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறார். ஒரு ரொபஸ்ட்,
ஒரு கண்டினியூஸ், ஒரு கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் பார்த்தீங்களா? சீராக தொடர்ச்சியாக ஒரு அப்படியாக ஒரு ஜப பலிபீடம் கட்டிக்கொண்டே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டில் இப்படியாப்பட்ட பலிபீடத்தை கட்ட கிருபை தருவாராக. இந்த கிருபை, இதை கட்ட நான் முயற்சிக்கும் போது எங்கிருந்து வருது? கிருபாசனத்திலிருந்து வருது. நான் சொன்னேன் அல்லவா, எல்லா கிருபையும் கிடைக்கும். எதுக்கெல்லாம் கிருபை வேணுமோ, பொருளாதாரத்துக்கு கிருபை வேணுமா, அங்கதான் இருக்கு. ஆசீர்வாதம் வேணுமா, அந்த கிருபை அங்கதான் இருக்கு. நிற்கணுமா, பரிசுத்தமா நிற்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, மாம்சத்தை ஜெயிக்கணுமா, அந்த கிருபை அங்கதான் கிருபை வருகிறது. அதுதானே பவுல் எழுதுகிறார், நான் அல்ல கிருபையே, நான் அல்ல, எல்லாருடைய கிருபை, எல்லா கிருபை, சகல கிருபை, வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய அத்தனை கிருபையும் கிருபாசனத்திலிருந்து இருக்கு. அதுக்கு முன்பதாக இருக்கிற தூப பீடத்திலே நாம் ஜெபத்தை வீட்டிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில கட்டிக்கொண்டே இருக்கும்போது செய்கிறார். இவன் முன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார். ஆகவே நல்ல ஜெப வாழ்க்கையை, ஜெப பலிபீடத்தை கட்டுங்க. நான் பார்த்து கண்டு கொண்டது, ஒரு மனிதனுக்கு படிப்பு இருக்கோ இல்லையோ, அந்தஸ்து இருக்கோ இல்லையோ, செல்வம் இருக்கோ இல்லை, எது இருக்கோ இல்லையோ, ஜெபம் இருந்தா போதும், முழங்கால் இருந்தா போதும், அவன் உயர்ந்து கொண்டே வருவான். ஆகவே தேவ வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. முழங்கால நான் நிற்பேன், எனக்கு என்ன தெரிஞ்சோ இல்லையோ, முழங்கால் ஒரு நாள் விடாம தொடர்ச்சியாக நின்று கொண்டே இருப்பேன். அதை பார்க்கிற பரமபிதா ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பலனை தருகிறவர். பார்த்து தகுந்த காலத்திலே உங்களை உயர்த்தி வைப்பார், மேன்மைப்படுத்துவார், கனத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். அவரிடத்துல ஒரு கிருபை இருந்தது, அது பூரண கிருபை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 86:15 பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் எல்லார் மேலும் இதுவரைக்கும் எல்லாரும் ஒரு பூரண கிருபை உண்டா இருந்தது. அந்த கிருபை அவங்களை பாதுகாத்து நடத்தியது. அந்த பூரண கிருபை உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்ல வைத்தது. அதான் அந்த கிருபை. ஆகவே கிருபாசனத்திலிருந்து வேண்டிய கிருபையை நாம் பெறுகிறோம். பலிபீடமும் பூரணமும். பலிபீடம் என்றால் புரிந்து கொண்டீங்க, ஜெபம். இப்போ இன்றைக்கு ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டது வந்த உங்களுக்கு சொல்ல விரும்பின மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு போட்டான். துறவை வெட்டினார்கள். பலிபீடமும் பூரணமும். இங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். இந்த பலிபீடத்தினுடைய பெயர் தான் நான் வைக்க விரும்புகிறேன், பூரணம். ஏனென்றால் இந்த பலிபீடத்தை கட்டின மாத்திரத்திலே அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 32. என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டார். இங்கே பார்க்குமேயானால் தேவனுடைய பிள்ளைகளே பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடம் கட்டப்பட்டது. இந்த பலிபீடம் என்னவென்றால் பூரணம். இதற்கு பெயர் சபா, சேபா என்று சொல்லுகிறார். சேபா என்றால் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 7 வெல் ஆஃப் 7 வெல்ஸ், 7 கிணறுகள் உள்ள இடம். அங்கே 7 என்றால் பூரணம், பூரணத்துக்கு அடையாளம். இந்த பலிபீடத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உங்க வீட்டிலே பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் எதை கொடுக்கிறார்? பூரணத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் பூரணம், ஃபுல்ஃபில்மெண்ட், பூர்த்தியை செய்கிறார். வாக்குத்தத்தத்தை
என்ன வாக்குத்தத்தத்தை பூர்த்தி செய்கிறார்? முதல்ல இங்க ஈசாக்குக்கு தேவன் முதலாவது அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மரித்த பிறகு 26ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவனை சந்திக்கிறார். அவனை சந்தித்து தேவன் சொல்லுகிறார், நீ பஞ்சம் என்ற அந்த தேசத்துல வரும் பொழுது இவன் தன் தகப்பனாக ஆபிரகாம் போனது போல எகிப்துக்கு போக பார்க்கிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகாது, நீ இந்த தேசத்திலே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க 26:3 வாசித்துக் கொள்ளலாம். தேவன் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். உங்களுக்கு இன்றைக்கு வருகிற நற்செய்தி அதான். பலிபீடம் உங்க வீட்டிலே தனிப்பட்ட பலிபீடம், குடும்ப பலிபீடம் கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையில தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தோம். வரும் பொழுது உங்களுக்கு அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். இந்த சபையிலிருந்து எதையெல்லாம் நீங்க வாக்குத்தத்தமா பெற்றீங்களோ அதை நிறைவேற்றி முடிப்பார். இது வரைக்கும் நிறைவேறல என்று நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னால் கட்டாயம் செய்வார். எதை எல்லாம் நீங்க நம்புகிறீர்களோ, நீங்க நம்புனீங்கன்னா செய்வார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா செய்வார். நீங்க அலட்சியமா எடுத்தீங்கன்னா செய்ய மாட்டார். நீங்களே உங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை அலட்சியம் பண்ணும் பொழுது தேவன் ஏன் செய்ய வேண்டும்? எது எல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, ரட்சிக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் நீங்க சபையில பெற்ற வாக்குத்தத்தங்களா இருக்கலாம், தேவன் தனிப்பட்ட உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கலாம், எல்லாவற்றையும் அதை பூர்த்தியாய் பூரணமாய் செய்து முடிப்பார். நிச்சயமாய் முடிப்பார். வந்த ஒவ்வொருவருக்கும் நான் தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரனா நின்று சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் வாக்களித்ததை நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்லுகிற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அந்த சராசரத்தையும் படைத்த தேவன், வாக்கிலே சொல்லில உண்மை உள்ள தேவன், உடன்படிக்கையை காக்கிறவர். பலிபீடம் கட்டப்படும் பொழுது உடன்படிக்கை உண்டாகிறது. நோவாவுக்கு உடன்படிக்கை, நீங்களும் பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கே அறியாமல் ஒரு உடன்படிக்கை உங்கள் மேல வருகிறது, உங்கள் குடும்பத்தின் மேல வருகிறது. அதை அவர் செய்து முடிப்பார். இங்கே ஈசாக்குக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். ஆனால் பிரச்சனை வராம போய்விட்டது இல்ல, வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் வாக்கு பண்ணிட்டார். பிரச்சனைகள் மேல பிரச்சனை ஈசாக்கு சந்திக்க வேண்டியது. வேகமா சிலது அப்படியே பார்த்துடலாமா? பாருங்க, ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்த காரியங்கள்லாம் இருக்கு. தேவன் அங்க குடிக்க அபிமெலாக்கு அவனை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். பெலிஸ்தரின் ஆவிகள், நீங்க நல்லா கவனிக்கணும். பெலிஸ்தரின் ஆவிகள் பயங்கரமான ஆவி. பெலிஸ்தரின் ஆவியை பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீ அவனை நயம் பண்ணி அவன் பலம் எங்க இருக்கு பார்த்து அவனை விழ பண்ணு. பெலிஸ்தரின் ஆவி எப்படின்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைய உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து உறிந்து விட்டு உன்னை ஒன்றுமில்லாமல் போடுறதா பெலிஸ்தரின் ஆவி. அவன் இருக்கிறது பெலிஸ்தரின் தேசம். பெலிஸ்தரின் ஆவி திரும்ப 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 வரும். அந்த ஆவி சோர்ந்து போகாது. உன்னை கீழே தள்ள வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். கோலியாத் பாருங்க, காலையும் மாலையும் வந்து கொண்டே இருக்கிற 40 நாள் பெலிஸ்தர் ஆவி விடாமல் போராடும். தாவீதுக்கு பின்பதாக ரெப்பாயம் பள்ளத்தாக்கிலே திரும்பவும் வருகிறான். அதுதான் பெலிஸ்தரின் ஆவி. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜெப பலிபீடத்தை கட்டாமல் போவோமேயானால் இந்த ஆவிக்கு இரையாகும். ஆனால் இங்க ஈசாக்கு அங்கே இருந்து தேவன் பாருங்க அவனை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த தேசத்திலே ஈசாக்கு செய்த காரியத்தை பாருங்க. முதலாவது அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே இரு, கீழ்ப்படுகிறான் இருக்கிறான். இரண்டாவது, தேசத்திலே விதை விதைக்கிறான். 12ஆம் வசனம், தேசத்திலே பலன் அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை விதைக்க எப்பவும் நீங்க ஆயத்தமா இருக்கணும். முதல்ல கீழ்ப்படிதல் இருக்கட்டும். நம்முடைய பூரணம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறதுக்கு நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆதாரை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஏன் எப்போ நடக்கும்னா நீ திரும்ப போனாதான். அவர் கீழ்ப்படிந்து போனா கர்த்தர் செய்தார். அப்போ கீழ்ப்படி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வசனத்தை விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவன் ரட்சிக்க ஏதாவது விதத்துல டிராக்ட் மூலியமாவோ பைபிளையோ யாருக்காவது வசனத்தை விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. அவன் வசனத்தை விதைக்கிறான். மூன்றாவது, தேவன் பாருங்க, அவன் 13ஆம் வசனத்தை அவனை ஆசீர்வதிக்க வர வர திருப்தி அடைகிறான். மகா பெரியவனானால் அவனுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த எல்லாம். இப்போ அவன் ஆசீர்வதிப்பட என்ன வருது? பொறாமை கொள்ளுகிறார்கள்.
15, 16. பலத்தவனானான். சரி, இப்ப அவனை துரத்தி விடுறாங்க. அவனுக்கு வர்ற ஒவ்வொரு சோதனையை பாருங்க. வாக்குத்தத்தம் தேவன் பண்ணி விட்டார். பிறகு எவ்வளோ ஒரு போராட்டம் பாருங்க. அவன் பெலிஸ்தரின் ஆவியில் கண்காணிக்கிறதுல இருக்கிறான். வருகிறான், வசனத்தை விதைத்தான், ஆசீர்வதிக்கிறான், பொறாமை கொள்ளுகிறாங்க. அடுத்து பாருங்க, அவனை துரத்தி விடுகிறாங்க. எப்படி எப்தாவை துரத்தினார்கள நியாயாதிபதிகள் 11:2 வாசிக்க முடியும். அதை மாதிரி துரத்தி விடுகிறாங்க. இப்போ துரத்தப்பட்டா என்ன இருக்கும்? கையில ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. துரத்தப்பட்ட நிலையில இருக்கிறான். அடுத்து அவன் என்ன செய்கிறான்? அந்த நிலையில அவன் தன் தகப்பன் என்னெல்லாம் பேரிட்டார் அதே பேர் தரிசனத்துல நிற்கிறான். நீங்களும் நான் முதல்ல கீழ்ப்படிதல் இருக்கணும், 2 வசனத்தை விதைக்கணும், 3 தரிசனத்தை நெல்லுங்க. சபையினுடைய தரிசனத்துல நெல்லுங்க. உங்களுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருப்பார்னா நெல்லுங்க. தரிசனத்தை நிற்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். சபையின் தரிசனத்தோடு இருங்க. இங்க ஈசாக்கு நினைச்சா அவரே ஒரு துறவை வெட்டி அவருக்கு என்ன பேரோ அதே வைத்திருக்கலாம்ல, வைக்கல. தன் தகப்பனாகி ஆபிரகாம் என்ன பெயரிட்டானோ அதே பெயரை எடுக்கிறார். தரிசனத்தை அப்படியே நிற்கிறார். நீங்களும் கர்த்தர் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, எதையெல்லாம் கர்த்தர் தரிசனமா கொடுக்கிறாரோ இல்லையா, உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. என்ன தரிசனம்? நான் ஜெபிக்கிற, எப்படி யாரை முன்மாதிரி வைத்து வேதத்தை வாசிக்க. எப்படி நான் சிறுவனாக இருக்கும்போது ஜார்ஜ் முல்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 200 முறை வேதத்தை வாசித்து முடித்தவர். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் பிடிக்கும். 15 நிமிஷம் கூட வேதத்தை வாசிக்காம அவரால் இருக்க முடியாது. நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டார். 18 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவ மனிதர். இப்படியாப்பட்ட ஒரு தரிசனத்தை நீங்க வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் உங்க உண்மையை பார்த்து காலம் வரும் பொழுது அவர் ஒரு தரிசனத்தை வைத்து உங்கள் தரிசனம், அந்த தரிசனம் பெரிதாக செய்வார். அப்போ தரிசனத்தை நிற்கணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஒன்று, சபையின் தரிசனத்தை நீங்க நிற்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் நிற்கணும். இங்கே பாருங்க, அவனே அவனுக்குன்னு ஒரு பெயரை வைத்துக் கொள்ளல. என் தகப்பன் மரித்து போனார், இல்ல, நான் அதே தரிசனத்துல இருப்பேன். அவர் என்ன பெயரிட்டாரோ அதே பேர், அதே தரிசனத்துல இருக்கிறார். அடுத்து பாருங்க, இப்போ என்ன வருகிறது? 21 வாசிங்க சிஸ்டர். இல்ல 20 வாசிங்க. வாக்குவாதம் பண்ணினார்கள். நேரம் இல்லாத நான் வேகமா போறேன். இப்போ பொறாமை கொள்ளுகிறாங்க, வாக்குவாதம் வருது. எவ்வளவு போராட்டம் பாருங்க. வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டார், உண்மைதான். போராட்டம் வழிக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறான். ஆனாலும் எவ்வளவு ஒரு அழகா ஆவியின் கனிகளோடு மனிதனாக நடந்து கொள்கிறான் பாருங்க ஈசாக்கு. ஏசேக்கு என்று சொல்லும் பொழுது வாக்குவாதம், ஸ்ட்ரைவ் ஆர் கன்டென்ஷன், வாக்குவாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குவாதம் ஒரு நாளும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது. வாக்குவாதம் ஒரு பொல்லாங்கானது, தேவனை நம்ம விட்டு பிரிக்கிற காரியம். ஏன்னா அகந்தையினால் மாத்திரமே வாது பிறக்கும். எங்க அகந்தை இருந்தாதான் வாக்குவாதமே வருமா? அகந்தை தேவனுக்கு பிரியமில்லாதது. ஏன்னா 1 சாமுவேல் 2:3 சொல்லுகிறது, அகந்தை பேச்சை பேசாதிருங்க. நீதிமொழிகள் 8:13 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் பயம், அகந்தையையும் தீய வழியையும் வெறுக்க. அப்போ அகந்தைய கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ அகந்தையில நம்ம என்ன சொல்லலாம்? எங்க ஆரம்பிக்குது? வாக்குவாதத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஒரு காரியத்தை கொண்டு வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, வாக்குவாதம் வருகிறது என்றாலே உங்க ஆசீர்வாதம் தடைப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் எரேமியா 48:29 வாசிங்க. எரேமியா 48:29. அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்ரீக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். இப்போ அகந்தையும் மேட்டிமையும் ஒன்னாய் போய்விடுகிறது. பெருமை ஒன்னாயிரு. தேவன் பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ தேவனும் விலகி விடுவார். வாக்குவாதம் வந்தாவே வாக்குவாதத்துக்கு இடமே கொடுக்காது. வீட்டில் பிள்ளைகள் பெற்றோரோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. யார் கணவர் மனைவி வாக்குவாதத்துக்குள் போகாதீங்க.
வாக்குவாதம் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். ஆபிரகாம் பாருங்க, அவருடைய தகப்பனார் வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நாம் சகோதரர்கள். தேவன் என்ன செய்தார்? அந்த நிறுத்தின உடனே ஆபிரகாமை விருத்தி ஆக்குகிறார். நீங்க வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விருத்தி வரும். எங்க நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை விருத்தி ஆக்கிடுவார். வேதம் சொல்லுகிறது, நன்மையானாலும் தீமையானாலும் நீ நிற்காது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு நான் நிற்பேன், நான் பதில் செய்வேன் என்று சொல்லாது, கர்த்தருடைய கரத்துல விட்டு விடுங்க. யார் வாக்குவாதம் வந்தா நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு நாளும் போகாதீங்க. இவன் பாருங்க, ஏசேக்கு வருகிறது, அமைதியா போய் விடுகிறான். சரி, தூத்து போடுகிறாங்க, அந்த இடத்திற்கு பேரை வைத்து போய் விடுகிறான். அடுத்து சித்தனா வருது. சித்தனானா என்ன? குற்றச்சாட்டுகள். அவன் மேல குற்றச்சாட்டு. சித்தனா என்ற அர்த்தம் குற்றச்சாட்டு. யாரா குற்றச்சாட்டு சொல்லுகிறார்களா? யாரா அவமதிக்கிறார்களா? வாக்குவாதமே பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து என்ன வருதுன்னா ரெகபோத் வருது. என்றைக்கு அமைதியா வாக்குவாதம் பண்ணாம தேவனுக்கு விட்டு விடுகிறோமோ ஒரு விருத்தியை தேவன் கட்டளை எடுக்கிறார். ரெகபோத் வரும் பொழுது விருத்தி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது, வசனத்தை விதைக்கும் போது, தரிசனத்தில் நிற்கும் பொழுது, வாக்குவாதத்திற்கு விலகி போகும்போது, ஏசேக்கு வந்தாலும் சரி, சித்தனா வந்தாலும் சரி, விலகி போகும்பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொருக்கும் நிச்சயமாக ரெகபோத்தை கொடுப்பார், விருத்தி ஆக்குவார், விருத்தி ஆக்குவார். ஆபிரகாமையும் அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்துல பேசாம போகும்போது, நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ எடுத்துக்கோப்பா, எல்லா அதிகாரம் ஒன்றது ஏதாவது ஒன்றை கேட்க அவருக்கு. ஏன்னா வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு, இவன் கூட ஒட்டி கொண்டு வந்தவன் லோத்து. ஆனாலும் பாருங்க அமைதியா. இப்போ தேவன் கூப்பிட்டார், ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ நட, எம்மட்டும் நடக்கிறியோ அத்தனையும் உனக்கு தருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குவாதமும் குற்றச்சாட்டுகளும் உங்க மேல வரும் பொழுது ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்க. அடுத்து என்ன வரப்போகுதுன்னா ரெகபோத் வரப்போகிறது. அதை தடை செய்யதான் சாத்தான் இப்படி செய்கிறான். நானும் அவருடைய கையில விட்டு விட்டு பொறுமையாக காத்திருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்பவர், நான் யுத்தம் செய்வேன் அவர் சொல்லிவிட்டார் அல்லவா, அவர் நிச்சயம் செய்வார். உங்களுக்கும் விருத்தியை கட்டளையிடுவார், விருத்தியை கொடுப்பார். குடும்பத்துல விருத்தியை கொடுப்பார், படிப்புல ஞானத்துல விருத்தியை கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்துல விருத்தி வேணுமோ கர்த்தர் கொடுப்பார். அடுத்து பாருங்க, அவன் அது பிறகுதான் அந்த தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுகிறான். கட்டின பிறகு 33 வாசிங்க சிஸ்டர். பேரிட்டான். அப்பதான் நான் சொன்னேன், இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த காரியங்கள் வந்து அவனுக்கு தேவன் இவனை பார்த்து, இப்ப முன்னாடி என்ன நேரம் இல்லாதனால நான் வேகமா முடிக்க வேண்டிய காரணத்தான் நான் போகிறேன். அவர்கள் பகைத்தவங்களை கூட அவன் சிநேகிக்கிறான். கர்த்தர் பொறுமையா பார்க்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார் ஈசாக்கு எப்படி செயல்படுகிறான். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்குது. என் பிள்ளை எப்படி நடந்து கொள்கிறது. அவர் சோதித்து அறிகிற தேவன். நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிவார். கொடுத்தும் சோதிப்பார், எடுத்தும் சோதிப்பார். எல்லா பிரச்சனைகளை விட்டு சோதிப்பார். எப்படி என் பிள்ளை எப்படி, அவர் பொறுமையா பார்க்கிறார். இப்போ அபிமெலேக்கு வந்து இவனோட சேருகிறான். இவன் யோசேப்பு போல எப்படின்னா பகைத்தவர்களை கூட நேசித்து அவர்களுக்கு விருந்து செய்யும் பொழுது தேவன் அந்த பலிபீடத்தை கட்டினதுனால அவனுக்கு எதை செய்தார் என்றால் வாக்கு தத்தத்தை பூர்த்தி ஆக்குகிறார். இன்றைக்கு அதுதான் முக்கியமா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது. பலிபீடம் பூரணத்தை கொடுக்கும், பூர்த்தி, ஃபுல்ஃபில்மெண்ட். எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ, சபையிலிருந்து எதையெல்லாம் அந்த பலிபீடத்திலிருந்து நீங்க பெற்றீங்களோ, உங்க வீட்டுல பலிபீடம் கட்டப்பட்டு அழகா தானியேலை போல அனுதினமும் கட்டப்பட்டு வரும் பொழுது ஒரு பூர்த்தியை கொடுக்கிறார், பூரணத்தை கொடுக்கிறார். அவர் செய்து முடிப்பார். நிச்சயமாக வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவர். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்க. எபிரேயர் 6:11. வேகமாக. அசதியாயிராதீங்க. நீடிய பொறுமையினாலும் அப்போ வாக்குத்தத்தத்தை நிச்சயம் சுதந்திரிக்க. அசதியா இருக்கக்கூடாது, நீடிய பொறுமையா இருந்து எப்படி ஈசாக்கு செயல்பட்டாரோ அதே போல இருந்து நாம் சுதந்திரிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க செய்த எல்லா முந்தின வசனமும் அதான் சொல்லுகிறது. எல்லா நற்கிரியும் அவருக்கு தெரியும். நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்கிறீர்கள், அவருக்கு தெரியும். மொர்தெகாய் செய்தது எல்லாரும் மறந்துட்டாங்க. மொர்தெகாயும் மறந்து போயிருப்பார். ராஜாவை கொல்ல 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பினது அவ்வளவுதான். மொர்தெகாய்க்கும் ஞாபகம் இருந்திருக்காது, எல்லாரும் மறந்துட்டாங்க. கர்த்தர் மறக்கல.
அவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருந்தது, கால வர்த்தமானத்துல எழுதப்பட்டு இருந்தது. நீங்க செய்த அன்பின் பிரயாசமாகட்டும், உங்க ஜெபம், உங்க காணிக்க, உங்களுடைய தசம பாகங்களாகட்டும், உங்களுடைய பொருத்தனைகள் ஆகட்டும், உங்களுடைய உபவாசங்கள் ஆகட்டும், சபைக்கு செய்த ஏது எல்லாம் சின்ன வேலை கூட, சின்ன ஊழியத்தில் ஒரு வேலை கூட கர்த்தர் எதை செய்வார்டா தம்முடைய புஸ்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டே இருப்பார். காலம் வரும் பொழுது, அவருடைய காலம் வரும் பொழுது அதை திறந்து அவர் செய்யும் பொழுது உங்களுக்கே பிரமிப்பாய் இருக்கும். கிரகிக்க கூடாத அதிசயத்தை செய்கிறவர். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, பொறுமையோடு காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. நான் பெற்றுக்கொள்வேன், அவர் எனக்கு வாக்கு பண்ணியதை நான் பெற்றுக்கொள்வேன். ஏன்னா பலிபீடம் இருக்கு, கிருபாசனத்து முன்பாக இருக்கு, கிருபை பெறுகிறது, பூரணமும் உண்டாகிறது, பூரண கிருபை கிடைக்கிறது, வாக்குத்தத்தங்கள் பூரணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை எல்லா வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுவார். 10:36 அதே எபிரேயர், வேகமாக முடிச்சிடுறேன். பொறுமை வேண்டியதா இருக்கு, பொறுமை வேண்டியதா இருக்கு. நல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க வேகமாக. இராமல் பூரண கிரியை, பொறுமை பூரண கிரியை செய்ய கிடையாது. அப்போ நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றதை பெறுவோம். தேவன் அவரும் செய்வார். இரண்டாவது, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா 16 முறை சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது, தீர்க்கதரிசிகள் சொன்னது. ஏன்னா வாக்குத்தத்தம் அதுதான். என்னெல்லாம் சொல்லப்பட்டது நிறைவேறியே ஆகணும். அவர் சொன்ன காரியமா வந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். அங்க பாருங்க பிரியமானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்கிறார். ஒன்னு அவர் செய்வார், இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்வார்னா, யார் இருதயத்தை வேணா எழுப்பி விட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் கூடும். பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை கொடுக்க அவர் ஒருவரால தான் கூடும். நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் தான் கூடும். கல் நெஞ்சம் கூட உங்களுக்கு உதவி செய்ய அவர் எழுப்ப முடியும். எஸ்ரா 1:1 வாசிங்க வேகமாக. எஸ்ரா 1:1. எஸ்ரா 1:1. Jesus, glory be to God. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய 1ஆம் வருஷத்திலே யாரோட ஆவியை ஏவுகிறார்? யாரோ ஒருவன், அந்நியவன், கிறிஸ்துவை இயேசுவை தேவனை அறியாதவனுடைய ஆவியை ஏவி தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றுகிறார். உங்களுக்காக அவரும் செய்வார். இரண்டாவது, யாருடைய ஆவியை அவர் ஏவி செய்வார்? ராஜாவுடைய இருதயத்தை தம்முடைய கையில நீர்க்கால் ஓரமா எப்படி திருப்பணுமோ உங்களுக்காக அவருக்கு தான் தெரிய திருப்புவார். யார் இருதயத்தையும் திருப்பி செய்வார். தாவீதின் இடத்துல வராங்க பாருங்க, கூட்டமா வந்து சில தாவீது, நாங்கள் உம்மோடு இருப்போம். ஏன்னா அவர் தான் அதிகமாய் வசனங்களை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அதுதான் மிக முக்கியம். தேவன் நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் அசதையா இராமல் வாக்குத்தத்தத்தை நிச்சயம் பெறுவோம். நம்பிக்கை. பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருங்க, சோர்ந்து போகாதீங்க. பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருங்க. பலிபீடத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவரே செய்வார். யாரை எழுப்பி வேணாலும் உங்களுக்கு செய்வார். அதே நேரத்துல சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை எழுப்புகிறார் பாருங்க. 3 சத்துருக்கள் அவரை விட்டு போகும் பொழுது அதையும் அவர் செய்ய, எப்படி வேணாலும் ஒருவனுடைய இருதயத்தை திருப்பி நமக்கு நன்மைக்காகவும் செய்ய முடியும். அவரை விட்டு விலகுவோமே ஆனால் தீமைக்காகவும் செய்ய முடியும். ஆகவே அவர் நன்மைக்காக, உங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்க இருதயங்களை எழுப்புவார். சோர்ந்து போகாதீங்க. யார் இடத்திலிருந்து வேணாலும் உங்களுக்கு நன்மையை அவர் பெற்றுத்தர முடியும். நாம் பார்த்தோம், பலிபீடமும் பூரணமும், அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேறுதல், பூர்த்தி, ஃபுல்ஃபில்மெண்ட், இதை உங்களுக்கு நிச்சயம் அப்படியே தருவார். சபைக்கு தருவார். ஈசாக்கை போல இருக்கும் உங்களுக்கு விருத்தி ஆக்குவார். உங்களை இன்னும் பெருக செய்வார். குடும்பத்தில் விருத்தியை கொடுப்பார். பொருளாதாரத்தில் விருத்தியை கொடுப்பார். எல்லாம் நீங்க விரும்புறதை கொடுப்பார். ஆனா நீங்க நானும் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருக்கணும். சோர்ந்து போகாம பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருக்கும்போது அவர் இடத்தை எல்லாம் விசாலமாக்கி
ரெகபோத்தை கொடுக்க முடியும், யாருக்கு வேணாலும் செய்ய முடியும். அவர் சிறியவனை எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்கிறவர். அபிஷேகம் மாத்திரம் போதும். தாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர பண்ணுகிற தேவன், அவனுக்காக இடைக்கட்டை கட்டுகிறவர், நாமும் தரிக்கிறவர், வெண்கல கதைகளை உடை திரும்ப தாழ்வு அந்த காலத்தை பொக்கிஷம் ஒளிவிடுத்த அள்ளி கொடுக்கிறவர். யாருக்கு அபிஷேகம் பண்ணினவருக்கு அபிஷேகத்து முகத்தை பார்த்தவர், முகத்தை புறக்கணியாதவர், அவனுக்காக அவர் அடைக்கலமா இருந்து செய்வார். உங்களுக்கு அப்படியே செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு பூரணம் உண்டாகுவதாக, பூர்த்தி உண்டாவதாக. அவர் இட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக, ரகபோத்தையும் கொடுப்பாராக, விருத்தியை கொடுப்பாராக. God bless you.